வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவை முழுமையாக பாருங்கள். மலச்சிக்கலை போக்கும் வழிகள். கல் போல கடினமான மலம் முழுமையாக மலம் வெளியேறாமல் துன்பப்படுவது, வயிற்றுவலி என மலச்சிக்கல் உண்டாக்கும் உணர்வுகள் கடுமையானது. இயல்பாக வெளியேறும் மலத்தை அடக்கும்போது மலத்தில் இருக்க வேண்டிய நீர்த்துவம் மீண்டும் மீண்டும் உறிஞ்சப்பட்டு வறண்ட மலமாக வெளியேறும் போது மலப்பாதையில் சிக்கல்கள் உண்டாகும். சிலருக்கு 3 நாள் 4 நாள் மலச்சிக்கலுடன் வயிற்றுப்போக்கு என மாறி மாறி ஏற்படும். அப்படி ஏற்படுவோருக்கு நரம்பு மண்டல கோளாறு இருக்கிறதா என ஆராய வேண்டும். எப்போது கவனிக்க வேண்டும்? மலச்சிக்கலை ஆரம்பத்திலே கவனிக்காவிட்டால் ஆசன வாயில் விரிசல் ஏற்பட்டு இரத்த கசிவு உண்டாகும். அஜீரணம், வாயு தொல்லை, வயிற்று உபசம், குடலிறக்கம், குடல் அடைப்பு, சிறுநீர் அடைப்பு, நெஞ்சுவலி, மயக்கம் ஏற்படலாம். எனவே மலச்சிக்கலுடன் பின்வரும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனே மருத்துவரிடம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். 1. 2 வாரங்களுக்கு மேல் மலச்சிக்கல் பிரச்சனை தொடரும் போது. 2. மலம் போவதில் சிக்கல் உண்டாகி வயிறு வலிக்கும்போது. 3. குமட்டல் மற்றும் வாந்தி வரும்போது. 4. மலம் கழிக்கும்போது ஆசனவாய் வலித்தால். 5. மலத்துடன் இரத்தம், சளி வெளியேறும்போது. 6. உடல் எடை குறையும் போது. 7. பென்சில் போல் சிறிய அளவில் மலம் போனால். 8. காய்ச்சல், தலைவலி, வாய் கசப்பு இருந்தால். 9. மலச்சிக்கலும் வயிற்றுப்போக்கும் மாறி மாறி வருமானால். 10. வயிற்று உபசம், பசிக்குறைவு இருக்குமானால். 11. சுவாசத்தில் கெட்ட வாசனை வருமானால். தினமும் காலையில் வயிற்றை பிசைந்து மலத்தை வெளியேற்ற முயற்சிப்பவர்கள் பலர். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்களை கேட்டால் மலத்தை இயல்பாக வெளியேற்றுபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்வார்கள். என்ன பரிசோதனை? மலச்சிக்கலுக்கு காரணம் தெரிந்து சிகிச்சை பெற்றால் நிரந்தரமாக குணப்படுத்தலாம். முழு இரத்த பரிசோதனை செய்யும்போது ஆரோக்கியம் எப்படி உள்ளது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீரிழிவு, இரத்த கொழுப்பு, தைராய்டு பிரச்சனைகளுக்கான பரிசோதனைகளும் அவசியம். பேரியம், எக்ஸ்ரே, எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி போன்ற பரிசோதனைகள் தேவைப்படும். இவற்றில் கட்டி மற்றும் புற்றுநோய் உள்ளதாக சந்தேகம் ஏற்படும் போது வயிற்றை MRI ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும். இயற்கை உணவே ஏற்ற தீர்வு. மலச்சிக்கல் என்பது நிரந்தர முடியாத நோயல்ல. மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தங்கள் நடைமுறை வாழ்விலும் உணவு பழக்கங்களிலும் சில முக்கியமான மாறுதல்களை செய்து கொள்ள வேண்டும். தினமும் 3 வேளை உணவில் 1 வேளைக்கு பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் மட்டுமே உண்டு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். செல்லுலோஸ் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். வாழைப்பழம் போன்ற பொட்டாசியம் நிறைந்த பழங்களையும் விட்டமின் B சத்து மிகுந்த முளைகட்டிய தானியங்களையும் உணவின் ஒரு பாகமாக்கிக் கொள்ள வேண்டும். பருப்பு, கடலை போன்றவற்றை குறைத்து அரிசி, கோதுமை, கேழ்வரகு போன்ற தானியங்களை அதிகமாக உண்ணுவது நல்லது. இயன்றவரை காஃபி, டீ, கோலா போன்ற பானங்களை குறைத்து கொள்ள வேண்டும். இறைச்சி உண்பவர்கள் அதை நிறுத்துவது நல்லது. நீர், மோர், நீராகாரம் போன்றவற்றை பெருமளவில் பருக வேண்டும். கடுக்காய் பொடி ஒரு சிட்டிகை வெதுவெதுப்பான நீர் கலந்து இரவில் உணவுக்கு பின் குடித்து வரவும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.